கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் இந்த தவக்காலத்திலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். தவக்காலத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை வாசித்து நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் வித்தியாசமாக கீர்த்தனையில் இருக்கிற பாடல்களுடைய வரலாற்றை உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு திருமறை வசனத்தை மையமாக வைத்து பாடலையும் நான் சொல்லுகிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம், அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொன்னார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நினைவு கூறும்படியாக நாம் திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகிறோம். மாதத்தின் முதல் நாள் காலை அல்லது முதல் வாரம், 3வது வாரம், இப்படி முக்கியமான பெரிய வியாழன், கடைசி ஆண்டினுடைய கடைசி நாள், இப்படி திருவிருந்திலே நாம் பங்கு பெறுவோம். எனவே திருவிருந்து என்பது நம்முடைய வாழ்விலே மிகவும் முக்கியமானது. திருவிருந்தின் மூலமாக தான் நாம் ஆண்டுடைய அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை குறித்ததான ஒரு பாடல் ஒன்று உண்டு. கத்தரின் பந்தியில் வா சகோதரா, கத்தரின் பந்தியில் வா. இந்த பாடலுடைய பின்னணியத்தை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், எனக்கு மிகவும் நெருங்கிய என்னுடைய பேராசிரியர் சொன்ன அந்த சம்பவங்கள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இந்த கத்தரின் பந்தியில் வா என்ற பாடலுடைய முக்கியத்துவத்தை பல இடங்களிலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த பாடலை இயற்றியவர் மரியான் உபதேசியார் என்கின்றவர். அவர் 7000 பண்ணி திருச்சபையில் அவர் முக்கிய உபதேசியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அங்கு ஞானப்பிரகாசம் என்பவர் மூப்பராக இருந்தார். அவருக்கும், அதாவது மரியாள் உபதேசியாருக்கும் நம்முடைய ஞானப்பிரகாசருக்கும் சிறிய ஒரு பிணக்கு ஏற்பட்டது. அதனால ஞானப்பிரகாசம் ஆலயத்திற்கு வருவதில்லை. ஒரு 2 மாதமாக அவர் சரியாக வருவதில்லை. என்னை மரியாள் உபதேசியர் என்ன செய்தார் என்றால், இவர் திருவிருந்துக்கு வருவார். அன்றைக்கெல்லாம் 3 மாதத்துக்கு வரும்போதே ஆயர்கள் வருவார்கள். அப்போது ஆயர் வரும்போது திருவிருந்து நேரத்தில் மரியாள் உபதேசியர் அவர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தால், ஆனால் அதற்கு முன்பதாக எல்லார் வீட்டுக்கும் போய் சொல்லிட்டாங்க, அடுத்த நாள் திருவிருந்து இருக்கிறது. ஆனால் இவர் வரவில்லை. அடுத்த நாள் காலையில் எப்படியாவது இவர் வந்து விடுவார் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் வரவில்லை. முதல் மணி அடிக்கப்பட்டது, வரவில்லை. 2வது மணி அடிக்கப்பட்ட போது மரியாள் உபதேசியர் ஆயரிடம் சொல்லி அவருடைய வீட்டிற்கு சென்று, ஐயா, நீங்கள் எப்படியாவது வர வேண்டும் என்று சொல்லி அவர் வீட்டுக்கு சென்றால் கதவு எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மரியாள் உபதேசியர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பாடலை அவர் வீட்டு வாசலிலே வயலின் இசையோடு வாசிக்கிறார். அந்த பாடல் தான் கத்தரில் பந்தியில் வா சகோதரா, கத்தரின் பந்தியில் வா என்று சொல்லி எழுதப்பட்ட ஒரு பாடல். நெல்லை மரியாள் உபதேசியார் அவர் எழுதின ஒரு பாடலை, ஒரு கவியை நாம் பாடி கேட்கலாமா? கத்தரின் பந்தியில் வா சகோதரா, கத்தரின் பந்தியில் வா, கத்தரின் பந்தியில் வா. கத்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின, கத்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கத்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே, கத்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் தூய ஓமே, இருதய சுத்த திடனாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு, இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதி போதேவா. கத்தரின் பந்தியில் வா சகோதரா, கத்தரின் பந்தியில் வா, கத்தரின் பந்தியில் வா. இந்த பாடலை மரியாள் உபதேசியார் ஞானப்பிரகாசம் வீட்டு வாசல்ல பாட பாட அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னிப்பும் ஒப்புரவாகுதலும் உண்டானது. மரியாள் உபதேசியாருக்கும் ஞானப்பிரகாசமுக்கும் ஒரு ஒப்புரவாகி வந்து அவள் இருவரும் ஆலயத்திற்கு சென்று திருவிருந்திலே பங்கு பெற்றார்கள் என்று இந்த பாடல் பிறந்த கதையிலே நான் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு திருவிருந்து நாம் எடுக்கிறோம். திருவிருந்து என்பது நம்முடைய பகைமை உணர்வுகளையும் சண்டை சச்சரவுகளையும் மறந்து ஆண்டவரோடு இணையவும், மற்றவர்களோடு ஐக்கியப்படவும், மன்னிக்கவும் ஒப்புரவாக வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு அருமையான மரியாள் உபதேசியார் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுகின்ற போதெல்லாம் திருவிருந்தில் ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். God bless you.